இன்றைக்கி மார்னிங்கே அன்சீனில் வந்துட்டு சௌந்தர்யா தோசை விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ரயன் வந்துட்டு ஏதோ பேசுவார். பேசும்போதே சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க, டேய் நீயாடா பாசிட்டிவ், நீ ஃபுல்லாக நெகட்டிவ்டா, வாயை திறந்தாலே யாரையாவது குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களும் இந்த மாதிரி ரயன் கிட்ட நம்ம பார்த்த சேஞ்சஸை கண்டஸ்டன்ஸும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே அதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நியூ இயர் கேக் வந்துருச்சு. கேக் கட் பண்ணி சாப்பிட்றாங்க. முத்துக்கிட்ட பவித்ரா சொல்கிறாங்க, நீ கரெக்டாக 10 பீசஸாக நீயே கட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சரி நான் கட் பண்ணிடுறேன்னு சொல்லி கட் பண்ணுறாரு. கட் பண்ண உடனே சௌந்தர்யா வந்து முத்துக்கு கேக் ஊட்டி விட வராங்க. அவங்க எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க, முத்துக்கும் ஊட்டி விட வராங்க. பட் முத்து வந்துட்டு இல்லை வேணான்னு அப்படி தடுக்கிறாரு. ஆனால் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுறாங்க. ஊட்டி விட்டுட்டு உட்காந்து எல்லோரும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சௌந்தர்யா சுட்ட தோசையில் வந்து சௌந்தர்யா தலையில் உள்ள பொடுகு முடியெல்லாம் விழுந்திருக்கும்னு ஃபஸ்ட்டே அது சுந்தர தோசைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த சுந்தர தோசை யாரெல்லாம் சாப்பிட்டானோடனே ரயன் சொல்கிறாரு, முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஐயோ அந்த சுந்தர தோசை அந்த தோசையிலோட டேஸ்ட் அதிகமானது சௌந்தர்யாவோட பொடுகு தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறார், ஐயோ முத்துக்குமரன் மேலே வச்சுருந்த மரியாதையே ஒருபடி குறைஞ்சி போச்சு அவர் அப்படி சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி ரயன் சொல்கிறாரு. சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறார், எதுக்குடா படியெல்லாம் கட்டி மரியாதையை தூக்கி வைக்கணும், அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டு இறக்கி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து திரும்பவும் சிரிக்கிறாங்க. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, முத்து மேலே மரியாதை இருக்குது, முத்துவோட கேம் மேலே தான் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. உடனே பவித்ராவும் குட் ஒன் சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், முத்துக்குமரன் பற்றி பேசினோடனே பவித்ரா வருவாங்க. ஸோ அதே மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இங்கே எல்லாம் ஒரே அசூசையாக இருக்குது அப்படிங்கிறாரு. அசூசைனா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அசூவை அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். அசூயை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் ஒரே அசூசையாக இருக்குது, நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு பவித்ரா சொல்கிறாங்க, அசூசையோட ஆவே நீங்கள் தான், நீங்கள் எங்களை அசூசைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குமரன் அப்படியே நைஸாக நழுவி வேறு பாய்ஸ் கேங் கூட உட்காந்து பேச போயிட்டாரு. இதான் மார்னிங் அன்சீன் லைவ்ல நடந்துச்சு. இதே மாதிரி அன்சீன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.